லவ் மேரேஜ் பண்ணிக்கிடுச்சு. ஆ. பண்ணிக்கின அடுத்து இன்னைக்கு லவ் மேரேஜ் இன்னைக்கு ஓடி போய் பண்ணிக்கிச்சுனாக்கா, மறாவது நாள் எங்கள் வீட்டுக்காரர் சூசைட் அட்டன் பண்ணார். வந்து ஒரு வார்த்தை கூட சாரி நான் பண்ணது தப்பு, நான் செஞ்ச தப்புன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இன்னி வரலும் 9 மாதம் ஆகுது. நாங்களே மன்னிச்சு ஏற்றுக்கிற வரல அந்த பொண்ணு வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. இவங்க போய் அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இவங்க ஏதாவது தப்பான வார்த்தை சொல்லிட்டா, அது கடைசி வரைக்கும் 2 பேருக்குமே வந்து ஒண்ணு சேர முடியாம போயிடுமோன்ட்டு தான் வந்து, அங்க ஒரு ஆள் வச்சு நாங்க பார்த்துக்கிட்டோம். பெற்று வளர்த்தோம் 20 வருஷமா. எங்களுக்கு ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியலையா? இவனை தான் லவ் பண்ணுறேன், இவன் தான் எனக்கு வேணும்னு என்கிட்ட ஃபைட் பண்ணுன்னு கூட கேட்டோம். நாளைக்கு உங்களுக்கு யார் சப்போர்ட்? படித்து நல்ல வேலையில் இருந்தீங்களா உங்களுக்கு யாரும் பார்க்க வேண்டியதில்லை, நீங்களே பார்த்துப்பீங்க. எல்லாமே சொல்லிட்டோம் சார். இன்னைக்கு வரலும் கூட நீ அடித்ததுனால தான் நான் ஓடி போனேன், அது ஒரு வார்த்தையை சொல்கிறான். இப்போ கூட அப்படியே அது ஒரு ஒரு வார்த்தை என்ன பேசினாக்கா அப்படியே சுருக்குன்ட்டு எனக்கு என் கண்ணீரை துடைக்கிறது அந்த சின்ன பொண்ணு தான் சார். நான் வந்து டைம் தான் சார் கேட்டேன். 2 இயர்ஸ் டைம் குடுங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து வீட்ல அவங்க அண்ணாக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. வீட்ல பண்ண ப்ரெஷர்னால 2 பேருக்குமே விருப்பம் இல்லாம பண்ணிக்கிட்ட மேரேஜ் இது. இல்லை சார், இப்போ நாங்களாம் வந்து கன்சீவாக இருக்குதா தெரிஞ்சு சரி புள்ள தப்பு பண்ணதோ பண்ணின்னு போட்டோம், என்னவோ ஆகட்டும், ஆ. நாங்களாம் அப்போ மன்னிச்சு இப்போ வா வீட்டுக்குன்ட்டு இப்போ நாங்களாம் அங்கே போந்தோம். இந்த பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருக்கலாமேம்மா, இதில் என்ன பெருசாக ஆயிர போகுது? சார் அது வந்து சாரிம்மா.